ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவை பார்த்தீங்கன்னா எப்போ இந்த அஞ்சலி வந்து சிக்குவா அப்படின்ட்டு வந்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி கையாலேயே வந்து அவள் பூ போல் வந்து ஐடியா கொடுத்து நல்லாவே வந்து அவளே வந்து சிக்கிட்டானாங்க சொல்ல முடியும். நான் இலக்கியாவை பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து எல்லாமே நம்மளுடைய கௌதம் சார் கையில் வந்து சேர்ந்து 2 பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அதுவும் போக மாறு வேஷத்தில் போயிட்டு அந்த டாக்டர் கையில் நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ஆனால் நான் வந்து கேட்கறதுக்கான உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்க. என்ன நான் உண்மை சொன்னோம் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு தேவை பணம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இவெல்லாம் வந்து டாக்டராங்க போய் வந்து டாக்டர் தொழிலே வந்து கேவலப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு சரி நான் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து செக்கப்புக்குன்னு அஞ்சலின்னு ஒருத்தி வந்துருப்பா. அவள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பணம் கொடுத்துருப்பா. அவளோட அதிகமாகவே நான் வந்து தரேன். ஆனால் வந்து அவள் வந்து கர்ப்பமாக இருக்கல, இல்லை அவள் வந்து போலி கர்ப்பமாக இருக்கலாம். நீங்கள் தான் வந்து கர்ப்பமாக இருக்கிறத வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து அவள் வந்து கர்ப்பம் இல்லைன்றது எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். நான் வந்து இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கர்ப்பம்னு சொன்னதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல அவளை கூட்டு போய் செக் பண்ணி கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சேன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும். அவள் வந்து செக்கப் வந்தப்போ நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு தான் வந்து கர்ப்பமாக இருக்கிறத இலக்கிய அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னீங்கன்றத வந்து என் கையில் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டாக வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னபோது, மேடம் அதுக்கு நான் வந்து சொல்கிறேன், எனக்கு தேவை வந்து என்னுடைய கெரியரு, ஏதோ அப்போ வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேன், இப்பயுமே வந்து பணம் இருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து கேட்டதுக்கு, மேடம் அந்த பணத்தை கூட நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட இலக்கியா தான் அங்கே போயிருக்கான்றது அந்த டாக்டருக்கே வந்து தெரியல, அந்தளவுக்கு வந்து மாறு வேஷம் போட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய அங்கேருந்து கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணி, அஞ்சலி உன்னை பற்றி வந்து யாரோ ஒரு ஆள் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு வந்து கேட்டது. இலக்கியாவா அப்படின்றது இலக்கியனால இது வேற யாரோ ஃபாரின் லேடி மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. யாரோ இருக்கும் அப்படின்றது இந்த அஞ்சலி வந்து மண்டையை போட்டு கிளின்னு கிழிச்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸ் ஆதாரத்தோடு வந்து இந்த அஞ்சலி முன்னாடி போயிட்டு ஏன் அஞ்சலி வாடி அப்படின்ட்டு சொடக்கு போட்டு வந்து கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா எதுக்கு இவளுக்கு இவ்வளோ திமிரு, நம்ம ஏன் இப்படி கூப்பிட்றான்ட்டு வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொன்ன உண்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய இலக்கியோட மொபைல்லேருந்து இந்த அஞ்சலிக்கு வந்து காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பாவி டாக்டர் எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டியா, யார் வந்திருக்கா யார் கேட்டாலே வந்து சொல்லிட்டுருவியா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்க நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சு இனிமேல் வந்து வாழ்க்கையே போச்சு, நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த இலக்கிய வந்து வீடியோவெல்லாம் வீட்டில் கொடுத்து நம்மளை வந்து செருப்பட்டி முறத்தட்டி எல்லாம் வந்து வாங்க வச்சு கண்டிப்பாக வந்து கார்த்திக் கையிலே வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹலோ அஞ்சலி, கூடிய சீக்கிரம் நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இலக்கிய வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இது நடக்கும். இந்த வீடியோஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்